அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை செல்வரும் ஏழை லாசரும் ஓமை. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்து செல்வந்த லாசர் ஓமை வழியாக எடுத்துக் கூறுகின்றார். செல்வந்தன் கடவுளின் பார்வையில் பிச்சைக்காரன். ஏனென்றால் கொடுக்கக்கூடிய மனம் இல்லாதவன். அதனால்தான் வேறுலகில் துன்பம், ஆனால் மன்னக வாழ்வில் செல்வந்தன். ஆனால் ஏழை லாசர் கடவுளின் பார்வையில் செல்வந்தன் ஆகின்றான். எவ்வாறெனில், செல்வந்தன் தன்னை கண்டுகொள்ளாத போதும் கூட அவரை வெறுக்கவில்லை. எனவேதான் அவரின் குணத்தை பாராட்டி மேலுலகில் நல்வாழ்வு. இது எதனை வெளிப்படுத்துகிறது என்றால், தவக்காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பண்பு தானம், தர்மம். நாம் செய்த குற்றம் குறைகளை மாற்றி புது வாழ்வுக்கு அழைத்து செல்ல இந்த தவ முயற்சிகள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றன. இதனை என்பிக்கத்தான் இறைமகன் இயேசு இந்த ஓமை வழியாக அழைப்பு விடுக்கின்றார். எதற்காக இந்த ஓமை என்றார்? லாசர் காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை அனுபவிக்காது இறையாட்சி நன்மைகளை விண்ணுலகில் நிறைவாக அனுபவித்தார் என்கிற மாபெரும் எதிர்காலம் இறையாட்சி உண்மையை இயேசு எடுத்துரைக்கவே, அதே நேரத்தில் இக்கால வாழ்வில் செல்வச் செருக்குடன் வாழ்ந்து இறையாட்சி மதிப்பீடுகளை கடைபிடிக்காத செல்வ தொடர்ந்து எதிர்காலத்திலும் இறையாட்சியை இழந்துவிட்டு அவலத்தையும் இயேசு குறிப்பிட தவறவில்லை. அனைத்து செல்வங்களையும் தன்னகத்தை கொண்டிருந்தவரின் பெயரானது குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அடுத்த நேரம் உணவுக்கே வழி இல்லாதவரின் பெயரானது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பணக்காரன் நரகத்திற்கும் ஏழை லாசர் விண்ணகத்திற்கு சென்றார்கள். இது அவர்களின் பொருளாதார நிலையின் அடிப்படையிலா? அப்படி என்றால் நம்முடன் வாழும் எந்த பணக்காரர்களும் விண்ணகத்திற்கு வரமாட்டார்களா? எல்லா ஏழைகளுக்கும் விண்ணகத்தில் இடம் உண்டா? இல்லை. மாறாக இருவரின் செயல்களையும் மனநிலையும் பொறுத்தே தீர்ப்பிடப்படுகிறார்கள். பணக்காரன் கண்முன்னே இருக்கும் லாசரிடம் மிருகத்தன்மையோடு நடக்கிறான். லாசரோ தன் அருகே இருந்த மிருகத்திடம் கூட மனித தன்மையோடு நடந்து கொள்கிறான். ஒரு பணக்காரன், ஒரு ஏழை. இந்த ஓமையிலே சில பணக்காரர்கள், பல ஏழைகள். இது நமது வாழ்க்கையிலே அறுசுவை உண்டி அமர்க்கள கொண்டாட்டங்கள். இது ஒரு பக்கம். ஒருவேளை உண்ண உணவின்றி, ஒண்ட இடமின்றி, உடுத்தி மூட உடையின்றி ஒருவன் மற்றவனை கடவுளாக பார்க்க முடியாத போதாமை, பேதாமையே. இன்று நம் பங்கிலும், பணி செய்கின்ற இடங்களிலும், படிக்கின்ற இடங்களிலும் எத்தனை லாசர்கள் அலைகின்றார்கள். இன்னும் இலவச அரிசியை மட்டும் நம்பி வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தவர்கள் எத்தனை பேர். இப்படியெல்லாம் இந்த லாசர்கள் வீதிகளிலே அலைந்து திரிவதற்கு நாம் தானே ஒரு விதத்தில் காரணம். நம் வீட்டுக்கு வந்து கேட்டால் மட்டுமே கொடுப்போம் என்பவர்களும் இருக்கிறோம். வீட்டுக்கு வந்து கேட்டால் மட்டும் கொடுத்து விடுவோமா என்று எண்ணுபவர்களும் இருக்கலாம். இத்தவ காலத்தில் இப்படிப்பட்ட லாசர்கள் நம் ஊன கண்களையும் உள்ள கதவுகளையும் திறக்கட்டும். ஓர் அருமையான பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது. வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன். வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன். அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன். அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன். காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். உங்களுக்குள் வறியவர்கள் இல்லாதிருக்கட்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். அருகில் இருக்க ஏழைகளை கண்டுகொண்டு உதவி செய்கின்றேனா? இயேசின் பெயரால் வருபவரை உள விருப்பத்தோடு ஏற்று உதவுகின்றேனா? என் வாழ்விலே தன்னை கடந்து பிறரை மையமாக கொண்டு செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும்
அருகில் இருக்கும் இலைகளை கண்டு மனதார உதவி செய்யவும். இயேசுவின் பெயரால் வருகின்ற ஏழை எளியவர்களை உள விருப்பத்தோடு ஏற்று உதவும். எங்கள் வாழ்விலே தங்களை கடந்து பிறரை மையமாக கொண்டு தாராளமாக உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் எங்களுக்கு தந்தரலும். ஆமீன்.